ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே நார்மலாக செக்அப் போவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், ஸ்கேன் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். எதுக்காக இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், எதுக்காக இந்த ஸ்கேன் பண்ணுறோம், இந்த மந்தில் ஸ்கேன் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் பாப்பாவோட க்ரோத்தில் இருக்கும், எல்லா விஷயம் ப்ரெக்னென்சி டைமில் தெரிஞ்சு வச்சுருக்கோம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப என்டி ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோம், அனாமல் ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோம், இது மாதிரி தெரிஞ்சு வச்சாதான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பிளசண்டா போஸ்டீரியர் பற்றி கிளியராக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பிளசண்டானா என்ன, பிளசண்டா போஸ்டீரியர் இருந்துச்சு அப்படின்றப்போ குழந்தை எந்த பக்கம் இருக்கும், பிளசண்டா போஸ்டீரியர் இருந்துச்சு அப்படின்றப்போ ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்றத எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயங்களும் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் போவோம், செக்அப் போவோம், ஸ்கேன் பண்ணுவாங்க, வாழ்தான் வந்து விட்டுருவோம். அப்படி பண்ணவே கூடாது. ஸ்கேன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தோடனே ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வச்சு எல்லாமே நார்மலாக இருக்கா, வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்கா, நம்ம குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்காங்களா, போன வெயிட்டுக்கும் இந்த வெயிட்டுக்கும் எவ்வளோ குழந்தைக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, போன குழந்தையோட லென்த்து எல்லாமே நீங்கள் உட்காந்து இல்லாமல் பார்க்கணும். சரிங்களா? இது பார்க்குறது நீங்கள் குழந்தை ஆரோக்கியமாக க்ரோத் ஆகுறாங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். அதனால ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து வந்தமா போனோமான்னு போடக்கூடாது. அதான் ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ பிளசண்டானா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பிளசண்டானா இது ஒரு பாப்பா கருப்பையில் உருவான உடனே தொடங்காது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? கருப்பை வளர வளர பிளசண்டாவும் நல்லா பெருசாகிட்டே போவோங்க. முக்கியமாக ஒரு குழந்தை டெலிவரி ஆக போகிறாங்கன்னா அந்த டைமில் பிளசண்டா தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும், அதுக்கப்புறம் தான் குழந்தை வெளியே வருவாங்க. சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. உங்களுக்கு பிளசண்டாவை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா, எல்லா ஃப்ரூட்ஸு, எல்லா சத்துக்கள் இருக்குது, எல்லா சத்துக்களும் ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே ப்ளஸ் நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே இந்த பிளசண்டா மூலயமா தான் குழந்தைக்கு வந்து போகும். இதுக்கு பிளசண்டா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷனு, ஆக்சன், இது எல்லாமே பாப்பாவுக்கு இந்த பிளசண்டா மூலயம் தான் போகும். சரிங்களா? ஒன் சைடு வந்து கருப்பை இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒரு சைடு வந்து கருப்பையோடு அந்த பிளசண்டா ஒட்டியிருக்கும், இன்னொரு சைடு வந்து பாப்பாவோட தொப்புள் கொடியோடு அந்த பிளசண்டா வந்து ஒட்டியிருக்கும். இந்த பிளசண்டா கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அந்த பிளேஸை தான் போஸ்டீரியர் ஆன்டீரியர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, லோ லைங் பிளசண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளசண்டா ப்ரவிவா அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்தால் ரெண்டுமே பிரச்சனை தான். அதுவே ஆன்டீரியர் பிளசண்டா போஸ்டீரியர் பிளசண்டா இருந்தால் நார்மல், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லோ லைங் பிளசண்டானா ரொம்ப பிரச்சனை, அது பிளசண்டா ப்ரவிவாவும் பிரச்சனை தான். இது வந்து குறைப்பிரசம் ஒரு சில பேருக்கு ஏற்படும், ஒரு சில பேருக்கு ப்ளீடிங் ஆகும். இது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக இருக்குன்றப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லோ லைங் பிளசண்டா இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வந்து பிளசண்டா வந்து குழந்தை வந்து வெளியே வருவாங்க, பின்னாடி பிளசண்டா வந்து வெளியே வரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் பிளசண்டா வந்து அந்த இடத்த அடைச்சிக்கிச்சுன்றப்ப குழந்தை வந்து வெளியே வர முடியாது. ஸோ அது லோ லைங் பிளசண்டா ரொம்ப கீழே இறங்கிருச்சு அப்படின்றது லோ லைங் பிளசண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டாக்டர் நமக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம சரி பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மந்த்தும் எப்படி நீங்கள் பாப்பா க்ரோத் ஆகுதோ, உங்கள் உடம்பு வயிறும் பெருசாகுதோ, அதே மாதிரி மாதம் பிளசண்டாவும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும். சரிங்களா? பேபியோட மூமெண்ட் வந்து 18 to 24 வீக்ஸில் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி தெரிய ஆரம்பிக்கிறப்ப பிளசண்டா நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கும். பிளசண்டா பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே சைடு வந்து பிளசண்டா இருக்காது, பேபி சேஞ்ச் ஆகிற மாதிரி பிளசண்டாவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ. சரிங்களா? யூட்ரஸில் பாதி ஸ்பேஸ் வந்து எப்படி குழந்தை பிடிச்சிருக்கோ, மீதி ஸ்பேஸ் வந்து பிளசண்டா ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டில் பிளசண்டா வந்து அதோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடும். எப்படி பாப்பாவோட கருப்பையில் கரு பதிஞ்ச உடனே பிளசண்டா இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு அது உருவாகும். அதே மாதிரி 40 வாரங்கள் கரெக்டாக ஆயிடுச்சுன்றப்ப அதுக்கு மேலே அது ஒர்க் பண்ணாது. அதனால தான் 40 வாரங்கள் ஆனவுடனே குழந்தைய வந்து எடுத்துடணும் அப்படின்னு சி செக்ஷன் பண்ணிடணும், இல்லை டெலிவரி பெயின்லாம் வர வைப்பாங்க. சரிங்களா? சரி, பிளசண்டா ஆன்டீரியர்னா முன்பக்கமாக பிளசண்டா வந்து இருக்குது, அதுவும் ரைட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். பிளசண்டா போஸ்டீரியர்னா பின்பக்கமாக நஞ்சு கொடி வந்து ஒட்டியிருக்கு, அதுவும் லெஃப்ட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பிளசண்டா வந்து போஸ்டீரியர் இருக்குன்றப்ப மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவு, நான் பார்த்த அளவு, எனக்குமே 2 ஆண் குழந்தை, 2 குழந்தைக்கு பிளசண்டா போஸ்டீரியர் மட்டும்தான். என் சகோதரியில் 2 பேருக்கு நிறைய பெண் குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்கு ஆன்டீரியர் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி பிளசண்டா வந்து போஸ்டீரியர் இருந்து அது லெஃப்ட் சைடில் இருந்தால் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறகுதுங்க. மேபி ஒரு சில பேருக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைக்கான சிம்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே இருந்து கூட பிளசண்டா உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு பாய் பேபி பிறக்கிறதுக்கான அர்த்தம். பாய் பேபி இருந்தாலும் கேர்ள் பேபி இருந்தாலும் எல்லாமே நம்ம பாப்பா தான் இல்லைங்களா. இந்த இப்பெல்லாம் வந்து குழந்தை நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளோ ஹாஸ்பிட்டல், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் போய் ஒரு குழந்தை நிற்கவே மாட்டேருந்து. அப்படிப்பட்ட இருக்கிற டைமில் உங்களுக்கு கடவுளாக பார்த்து ஒரு குழந்தை அழகாக கொடுத்துருக்காது. அது எந்த குழந்தையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க அப்பா தவறிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி வந்து தாத்தா மாதிரியே பேரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நிறைய ரீசன் இருக்கலாம் ஒரு பையன் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான், இது தப்பு சரின்னு. யாரும் பெண் குழந்தை வேணும்னு ஒரு சில பேர் கேட்குற மாதிரி ஆண் குழந்தை வேணும்னு ஒரு சிலர் கேட்கலாம், அது தப்புல நான் யாரும் சொல்ல, அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு பிளசண்டா போஸ்டீரியர் இருந்துச்சு அப்படின்றப்ப மேபி ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்றப்ப கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.